19ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். 19ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகம புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 19. கடந்த அமர்விலே நம்ம படித்தது எபேசு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்து அங்க நிறைவேற்றின சில ஊழியங்களை நாம் பார்த்தோம். முதல் 7 வசனங்களை நம்ம பார்த்தது யோவான் ஸ்நானனுடைய அந்த 12 சீஷர்கள், யோவான் ஸ்நானனுடைய 12 சீஷர்கள், அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறுவதை நாம் அங்கே பார்த்தோம். அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை அங்க உள்ள யூதர்கள், சந்தேகப்படுகிற யூதர்களுக்கு அதை விளங்க பண்ணினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு உள்ள வசனங்களை நாம படித்தது ஜெப ஆலயத்திலே எபேசு பட்டணத்துல இருக்கக்கூடிய 3 மாதங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தார். அதற்கு பிறகு எதிர்ப்பு வருகிறது. அதன் பின் திறனு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வித்தியாசாலை, அந்த வித்தியாசாலைக்கு சென்று அங்கே 2 வருஷ காலம் அவர் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார். இதெல்லாவற்றையும் நாம சிந்தித்தோம். அந்த 2 வருஷம் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அந்த 2 வருஷத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் ஆசியாவிலே பல இடங்களுக்கு சென்று சபைகளை ஸ்தாபித்தார்கள் என்று வேத வல்லுநர்கள், பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அது உண்மைதான். மொத்தத்திலே எபேசு பட்டணத்திலே அவர் இருந்தது 3 வருஷங்கள். ஆனால் அதில் குறிப்பாக 2 வருஷங்கள் இந்த திறனுடைய வித்தியாசாலையில் இருந்து வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஒருவராய் அவர் காணப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை, இதை சுருக்கமாக போன அமர்வில் நான் சொல்லியிருந்தேன். இந்த 13ல இருந்து 17 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்படுகிறது. அது என்ன எச்சரிக்கை என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. இங்க குறிப்பாக ஸ்கேவா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத பிரதான ஆசாரியனுடைய 7 பசங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை ஒரு மந்திர சொல்லாக எடுத்துக்கொண்டு அவர்கள் பிசாசுகளை துரத்துவதில் ஈடுபடுகிறார்கள். அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது. அந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த அசுத்த ஆவி பிடிமானத்துல இருக்கக்கூடிய மனுஷன் இவர்களை மேற்கொள்ள அங்க நிர்வாணமாய் காயப்பட்டவர்களாய் அந்த இடத்தை விட்டு உயிருக்கு தப்ப அவர்கள் ஓடி போகிறார்கள். சோ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? இது ஆண்டவருடைய இறையாண்மை, காட் சாவர்னிட்டி. அவர் என்ன காண்பிக்கிறார் இங்க அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் அது மிக பெரிய உன்னத உயர்நிலையான நாமம். அந்த நாமத்திற்கு இணையான நாமம் வேறு ஒன்றும் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சரியாக பயன்படுத்துகிறார். வசனங்கள் 11, 12 நீங்க பாத்தீங்கன்னா, பவுலுடைய கைகள்னால தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்கிறார் என்று லூக்கா எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த உருமால்கள், கச்சைகள், கர்ச்சீஃப் கூட சரி, அந்த துணியை கூட எடுத்து அதை தொடர்றவங்களுக்கு அங்க சுகம் கிடைச்சது, பொல்லாத ஆவிகள் விட்டு புறப்பட்டன. இந்த 2 வசனங்கள் படிக்கும்போது உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தேவன் விரும்புகிற பிரகாரம், தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அதை பயன்படுத்துகிற ஒரு ஊழியராக பவுல் இங்க இருக்கும்போது அதுல பெரிய வெற்றி காணப்படுகிறது, அதுல பெரிய வல்லமை திகழ்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த 13ல இருந்து 16 வசனங்கள் படிக்கும்போது இந்த இயேசுவின் நாமத்தை தவறாய் பயன்படுத்தின ஸ்கேவாவினுடைய பசங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அங்க அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி அங்க இருந்து அவர்கள் துரத்தப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அசுத்த ஆவி பிடிமானத்தில் இருக்கக்கூடிய மனுஷனே அதுக்கு எதிர்த்து நிற்கிறான். இங்க பிசாசு அசுத்த ஆவியே சொல்லுது, இயேசு எனக்கு தெரியும், பவுலை எனக்கு தெரியும், நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்ப இதுல ஒரு பெரிய எச்சரிக்கை என்னவென்றால், இயேசுவின் நாமம் என்பது ஒரு மந்திர சொல் அல்ல. யார் வேணா அதை எடுத்துக்கிட்டு என்ன வேணா அற்புதம் செய்யலாம் அப்படின்றது கிடையாது. இந்த பகுதியே ஒரு எச்சரிக்கை. யாருக்கு எச்சரிப்பு என்றால், இயேசுவின் நாமத்தை தவறாய் பயன்படுத்துகிறவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அவர்களுக்கு அது பெரிய ஒரு வார்னிங். இல்ல, நீங்க மத்திய 7ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்திருப்பீங்க. அதுல இயேசுவின் நாமத்தினாலே நாங்க பிசாசுகளை துரத்தினோம், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்தோம் என்று சொல்லக்கூடியவர்களை ஒரு நாள் பரலோகத்துக்கு வரும்போது, ஆண்டவரை சந்திக்கும் போது அங்க ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், நான் உங்களை ஒரு காலம் அறிந்ததில்லை என்று சொல்லுகிறார். அதை கவனிச்சீங்களா?
அப்ப அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை நாம் இதுல புரிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்திலே தான் பல விஷயங்களை செய்திருக்கிறாங்க பல பேர். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, உங்களை ஒரு காலம் நான் அறிந்ததில்லை அப்படின்னு. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். ஆண்டவரோட எந்த தொடர்பும் இல்லை. ஆனா எப்படியோ ஒருவேளை பிசாசினுடைய வல்லமையில அதை செய்தார்களா என்று தெரியாது. ஆனா அவர்களும் கூட இயேசுவின் நாமத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அது ஒரு மந்திர சொல் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. எலிசா தீர்க்கதரிசி, அவர் கூட இருந்த வேலைக்காரன் கேயாசி. கேயாசி எலிசாவினுடைய தடியை கொண்டு போய் அந்த விதவையினுடைய பையன் மேல வைக்கிறான். அந்த முகத்துல வச்சு பாக்குறான். ஆனா உயிர் திரும்பி வரல. ஆனா இதே எலிசா வராரு, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்யறாரு. அதுக்கு பிறகு தடியை கொண்டு போய் அந்த பையன் மேல வைக்கும் போது அவனுக்கு உயிர் திரும்பி வருகிறது. கேயாசி நினைச்சது என்னன்னா, எலிசாவுடைய தடி இருந்தா போதும்னு நினைச்சாரு. ஆனா எலிசாவுக்கு கர்த்தரோடு இருந்த அந்த நெருக்கம் கேயாசிக்கு இல்லை. எலிசா கர்த்தரை நேசித்தது போல கேயாசி நேசிக்கவில்லை. எலிசா கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் ஜெபித்தாரு. அந்த ஜெபம் கேயாசி இடத்துல இல்லை. அவன் அந்த தடியை ஒரு மந்திரக்கோளாக நினைத்தான். அந்த தடியை கொண்டு போய் வச்சா அவனுக்கு உயிர் கிடைச்சிரும்னு நினைச்சான். ஆனா அங்க ஒண்ணும் நடக்கல இல்லையா? ஆனா எலிசா கொண்டு போய் அதை வைக்கும் போது அங்க உயிர் திரும்பி வருகிறது. பிரியமானவர்களே, ஏன் இந்த உதாரணத்தை எல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், உண்மையாகவே அவருக்காக தாழ்மையோடு ஊழியம் செய்கிறவர்கள், இந்த நாமத்தினுடைய வல்லமையை அவர்கள் அனுபவிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு பெரிய வல்லமை உண்டு. ஆனால் அது சரியான விதத்திலே, சரியான நேரங்களிலே தேவ சித்தத்தின்படி அதை பயன்படுத்த வேண்டிய அவசியமும் உண்டு. சரியா? நிச்சயமா ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவருடைய வல்லமைக்கு ஈடு இணை கிடையாது. ஆனா அதே சமயம் இயேசுவின் நாமம் என்று சொல்லுவது ஒரு மந்திர சொல்லாக எடுத்துக்கொண்டு அநேகர் அதை பயன்படுத்தும் போது ஆண்டவருடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படுகிறதை ஒழிய ஆண்டவருடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது இல்லை. சரியா? இப்ப கர்த்தர் இந்த இடத்துல ஓவர் ரூல் பண்றாரு. அவர் இதை மேற்கொண்டு அவர் என்ன செய்யறாருன்னா, மனுஷனை அவங்க அந்த 7 பேர் மேல அந்த 7 பேர் அந்த இடத்துல காயப்பட்டு நிர்வாணமா அவங்க அந்த இடத்தை விட்டு ஓடியே போக செய்யறாரு ஆண்டவர். அதுக்கு பிறகு 17வது வசனம் பாருங்க. 17வது வசனத்துல ஒரு அருமையான ரிசல்ட் படிக்கிறோம். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அங்க கவனிச்சீங்களா? இங்க 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு, ஒண்ணு மறைமுகமா நடக்குது. ஒண்ணு என்ன இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. ஆண்டவர் ஒரு காலம் அவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு அவர் விரும்புகிற தேவன் அல்ல. அவர் அதுல பொறாமை கொள்ளுகிற தேவன். அவருடைய நாமம் மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். இந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. சரியா? எப்ப அந்த 7 பேர் துரத்தப்படுகிறார்களோ அங்கே கர்த்தருடைய நாமம், கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. அது மட்டுமல்ல, இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிப்பதற்கான ஒரு அடையாளமாகவும் இது இருக்கிறது. ஏன்னா பவுல் உண்மையா ஊழியம் செய்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துல எல்லா அற்புதங்களையும் செய்கிறார். ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். அங்க தேவன் மகிமைப்படுகிறார். அதுவும் இங்க நடக்குது. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், எபேசுல குடியிருந்த யூதர் கிரேக்கர் எல்லாருக்கும் பயம் வந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் எவ்வளவு உயர்த்தப்படுது பாருங்க. அதுவும் எந்த இடத்துல? எபேசு ஒரு விக்கிரக கோட்டை. அந்த ஆர்டிமிஸோட கோயில் அங்க இருக்குது. தமிழ்ல அந்த தியானால்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த தியானாலுடைய கோவில். அந்த இடத்துல அநேக மக்கள் திரண்டு வரக்கூடிய ஒரு இடம். அந்த தியானாலுடைய கோவிலுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. உலகத்துல இருக்கிற அநேகர் அங்க வந்து அந்த விக்கிரகத்தை வணங்குவார்கள். அந்த சிலைகள் எல்லாம் அங்க செய்யப்பட்டு அங்க விற்கப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல, ஒரு விக்கிரக கோட்டையாக அறியப்படுகிற இடத்துல, அது மட்டுமல்ல, அங்கே நிறைய மந்திரவாதிகள் உண்டு. அவர்கள் அநேக மந்திரவாதங்கள் மூலமாய் மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த எபேசு பட்டணம். இந்த இடத்துல ஒரு விக்கிரக கோட்டை, பிசாசினுடைய கோட்டை, பிசாசினுடைய செயல்கள் நிறைந்த இடத்துல இப்பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையை நிரூபித்து காண்பிக்கிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை நிரூபித்து காண்பிக்கும் போது நல்லா கவனிங்க, நான் இப்ப சொல்றத. ஆண்டவர் வல்லமையாய் தம்மை வெளிப்படுத்தும் போது அவிசுவாசிகள் மட்டும் கர்த்தரை அறிந்து கொள்வதில்லை, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய எழுப்புதல் ஆரம்பமாகிறது. நான் சொல்ற இந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். கர்த்தர் எங்கே தம்முடைய நாமத்தை அதிகமாய் வெளிப்படுத்துகிறாரோ, வல்லமையாய் வெளிப்படுத்துகிறாரோ, வல்லமையாய் விளங்க செய்கிறாரோ, அந்த இடத்துல அவிசுவாசிகள் மட்டும் கர்த்தரை அறிந்து கொள்வதில்லை, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் பயம் ஏற்படுகிறது, பெரிய எழுப்புதல் உண்டாகிறது.
இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் நமக்கு 18வது வசனத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 18வது வசனத்துல இருந்து பாருங்க, நீங்க எல்லாரும் பைபிள் அதை கவனிங்க. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அது கவனிச்சீங்களா? விசுவாசித்தவர்களில் அநேகர்னு வாசிக்கிறோம். அவர்களுடைய செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். என்ன செய்கை? 19வது வசனம் நமக்கு தெளிவாக்குகிறது. 19வது வசனம் பாருங்க. மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். அதை கவனிச்சீங்களா? இவங்க என்ன செய்கைகளை வெளிப்படுத்தினாங்கன்னா மாய வித்தை செய்கைகள். பொதுவாக இந்த மாய வித்தையில ஈடுபடுகிறவர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாவற்றையும் ரகசியமாய் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் செய்வதை வெளிப்படுத்த மாட்டார்கள். அந்த ரகசியத்திலே தான் வெற்றி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படிதான் அந்த காலத்திலும் எபேசு பட்டணத்திலே நடைபெற்றது. ஆனா இப்ப எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் இங்க இவர்களுடைய வாழ்க்கையில உண்டு பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாய வித்தையில ஈடுபட்டு இருந்தவங்க எல்லாம், அதாவது ஜோசியக்காரரா இருந்தவங்க, மாய வித்தையில ஈடுபட்டவங்க, குறி சொல்றவங்க, தகடு வச்சவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு இப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க செய்த செய்கைகள் எல்லாம் வெளியரங்கமாய் அறிக்கை செய்கிறார்கள். எப்படி எல்லாம் ஜனங்களை ஏமாத்திட்டு இருந்தோம், எப்படி இதை பயன்படுத்திட்டு இருந்தோம். சரியா? எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர் ஒருவர் கர்த்தருடைய ஊழியத்தை திருவண்ணாமலைக்கு அருகாமையில செய்து கொண்டிருக்கிறார். செங்கம் என்கிற பகுதியில செய்து கொண்டிருக்கிறார். அந்த அருமையான சகோதரன் சாட்சி சொல்லும் போது, அவர் ஒரு ஜோசியக்காரரா இருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவர் சாட்சி சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி எல்லாம் இந்த கிளி ஜோசியத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க, எப்படி அவங்க செய்கை கொடுப்பாங்க, எப்படி அந்த ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் அவர் வந்து சாட்சியில சொன்னாரு. நாங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் அப்பதான் புரிஞ்சுதே, அந்த சாட்சி கேட்கும் போதுதான். அதை வந்து ரொம்ப என்ன சொன்னா, அவருடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் கிரியை செய்தார், மெய்தேவனை எப்படி அறிந்து கொண்டார் என்று சொல்லும் போது, அங்க உண்மையாகவே அந்த ஜோசியத்திலே அவங்க என்னெல்லாம் செய்துட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் ஒரு நாள் வெளிப்படுத்தினார். இதை படிக்கும் போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அது போல இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த மாய வித்தைக்காரராய் இருந்தவர்கள் அநேகர் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். 18வது வசனம். They were confessing. They were telling what all they were doing in privacy. இதுதான், இந்த எழுப்புதல் தான் விசுவாசிகளுக்குள்ள வேணும் இல்லையா? அடுத்த வசனத்துல இந்த 19ல பாத்தீங்கன்னா அந்த புஸ்தகம் எல்லாம் கொண்டு வந்து சுட்டெரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசுன்னு சொல்லி எழுதியிருக்காரு லூக்கா. 50,000 வெள்ளி காசுனா என்ன தெரியுமாங்க? இந்த வெள்ளி காசு வந்து ஆங்கிலத்துல டிராக்மா என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த டிராக்மா காயின் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒருவர் உழைத்தால் அவருக்கு ஒரு டிராக்மா கிடைக்கும். இந்த 50,000 வெள்ளி காசுன்னா 50,000 நாட்களுடைய வருமானம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 50,000 நாட்கள் ஒருவர் உழைக்கும் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். இப்ப நிறைய பேர் அவங்கவுங்க கிட்ட இருந்ததெல்லாம் கொண்டு வந்து இங்க போட்டு எல்லாத்தையும் சுட்டெரிக்கிறாங்க, எல்லாத்தையும் கொளுத்தி போடுறாங்க. சரியா? நல்லா கவனிங்க. இங்க பாவத்தை அறிக்கை செய்வது மட்டுமல்ல, அதை நீக்கி போடவும் இவர்கள் தயங்கவில்லை. இந்த 2 ஸ்டெப்ஸுமே not only confessing your sin, but true repentance is needed. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அறிக்கை செய்து அதோட அந்த வசனம் முடியல பாருங்க, அதை விட்டு விட வேண்டியது அவசியம். நீங்க என்ன செய்யறாங்க, ஒருவேளை இந்த புஸ்தகத்தை மத்தவங்க கிட்ட வித்து போட்டிருக்கலாமே, வித்தா கொஞ்சம் காசாவது வந்திருக்கும். நாங்க தான் இதுல ஈடுபடலப்பா, நாங்க வந்து இந்த புஸ்தகம் எல்லாம் கொண்டு போய் வித்துடுறோம். அதை செய்யல, ஏன்னா அது வித்தா அது இன்னொருத்தவங்க வாழ்க்கையை அழிச்சிரும். கவனிச்சிங்களா? இப்ப இந்த விசுவாசிகள் என்ன செய்யறாங்க பாருங்க, அந்த புத்தகம் எல்லாம் கொண்டு வந்து அவங்க எரித்து போடுகிறார்கள், சுட்டெரித்து. இப்ப காசை பத்தி கவலை இல்லை, வருமானம் போச்சு என்ற கவலை இல்லை. சரியா? ஆனா வாழ்ந்தால் இந்த ஆண்டவருக்காக வாழ்வோம் என்று சொல்லி அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிற விசுவாசிகளாய் இருந்தார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் அருவருக்கிற பாவங்கள் உன்னுடைய வாழ்க்கையில மறைந்து இருக்கிறதா? ஏதோ ஒரு மூலையில மறைந்து இருக்கிறதா? உன்னுடைய கணவருக்கு அது தெரியாமல் இருக்கிறதா? உங்களுடைய மனைவிக்கு அது தெரியாமல் இருக்கிறதா? ஒருவேளை உங்களுடைய பெற்றோருக்கு அது தெரியாமல் இருக்கிறதா? கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விடணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தமானவர்கள் கர்த்தருடைய கருத்திலே வல்லமையானவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். A holy instrument is always a powerful instrument. And look at this church. The holy church is a powerful church. அடுத்த வசனம் பாருங்க, 20வது வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அது கவனிச்சீங்களா? எப்ப அந்த பலம்னு வாசிக்க, எப்ப அந்த பலம் வருது, எப்ப அந்த சக்தி வெளிப்படுது, கர்த்தருடைய வல்லமை எப்ப வெளிப்படுது?
பாவங்களை அந்த சபையை விட்டு அவங்க நீக்கி போடும் போதுதான். இன்னைக்கு பாவத்தை சபைக்குள்ள வச்சிட்டு இருக்கிறோம், பாவத்தை குடும்பத்துக்குள்ள வச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்க எழுப்புதல் வரும்? எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை ருசி பார்க்க முடியும்? எப்படி ஆண்டவருடைய பலம் அது விளங்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இப்ப இந்த இடத்துல இவங்க பாவத்தை அறிக்கை செய்து நீக்கி போட வேண்டிய காரியங்களை நீக்கி போடும்போது 20வது வசனம் ரொம்ப அழகா இருக்கு. இவ்வளவு பலமாய், கவனிச்சிங்களா? கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது இல்லையா? கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைகிறது, kept on increasing இல்லையா? உண்மையாகவே சபைக்கு அந்த பலம், அந்த வல்லமை எப்பொழுது வரும் என்றால், விசுவாசிகள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அதை அறிக்கை செய்வது மட்டுமல்ல, அதை விட்டுவிடும் போது உண்மையாகவே எழுப்புதல் குடும்பத்திலும் சபையிலும் அது துவங்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துறார், உங்களோட பேசுறார், எச்சரிக்கிறார். சரியா? ஆண்டவருடைய நாமத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்கு. ஆனா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம குடும்பத்துல அனுபவிக்கிறோமா? தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவிக்கிறோமா? ஊழியத்துல அனுபவிக்கிறோமா? Do you really experience the resurrected power of Christ in all the aspects of your life? அப்படி நீங்க அனுபவிக்கலன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ சில பாவங்கள் இன்னும் நீக்கப்படாத நிலைமையில இருக்கிறது என்று அர்த்தம். அதை நீக்கி போட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக, உதவி செய்யட்டும். இந்த 21வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது மேற்கொண்டு பவுல் சில விஷயங்களை இங்க செய்யறாரு. அதே போல எபேசு பட்டணத்துல ஒரு கலகம் ஏற்படுகிறது. அதை குறித்து நம்ம படிக்கலாம். 21வது வசனம் பாருங்க. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கெதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்களில் 2 பேராகிய தீமோத்தேயுவும் எரஸ்துவையும் மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். அந்த விஷயங்களை பாத்தீங்களா? இப்ப பவுல் என்ன முடிவு பண்றாருன்னா, எபேசுல ஊழியத்தை இங்க முடித்து விட்டு அந்த மக்கதோனியா, அகாயா அந்த நாடுகள் வழியாய் அவர் சுற்றி நடந்து அதுக்கு பிறகு எங்க போகணும்னு சொல்லி முடிவு பண்றாரு? எருசலேமுக்கு போக வேண்டும். சரியா? இதுதான் அவர் முடிவு செய்யறார். எருசலேமுக்கு போக வேண்டும் என்று ஆவியிலே நிர்ணயம் பண்ணி அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல ஆவி என்பது மனித ஆவி, அதாவது இவர் எடுத்த தீர்மானம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க 20வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அதனுடைய 20வது அதிகாரத்துல 22வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 20ஆம் அதிகாரம் 22வது வசனம், ஆக்ட்ஸ் 20 and 22. இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அது கவனிச்சீங்களா? ஆவியிலே கட்டுண்டவனாக எங்க போறேன்? எருசலேமுக்கு போறேன். இந்த இடத்துல ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய திட்டமும் எப்படி இருந்தது பவுலுடைய வாழ்க்கையிலனா, இந்த இடத்துல ஊழியத்தை போகணுன்றது ஆண்டவருடைய சித்தம். சரியா? ஒருவேளை இங்கே ஆவியில நிர்ணயம் பண்ணின்றது அவருடைய மனுஷ ஆவியில அவர் எடுத்த தீர்மானம். ஆனா 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய சித்தமாகவும் அது இருந்தது. சரியா? எருசலேமுக்கு போறதுல ஒரு காரணம் உண்டு. சரியா? அந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தர்மபண ஊழியத்துல பவுல் ஈடுபட்டு இருந்தார். இந்த தர்மபண ஊழியத்துல அவர் ஈடுபடும் போது அநேக சபைகள், அதாவது மக்கதோனியா, அகாயா, ஆசியா, கலாத்தியா இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய சபைகள் இடத்துல எல்லாம் அந்த விசுவாசிகள் இடத்துல அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆஃபரிங், அந்த காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவர் எருசலேமுக்கு செல்ல வேண்டும். அங்கே போய் அந்த ஏழ்மையான விசுவாசிகளுக்கு அதை கொடுக்க வேண்டும். இது அவருடைய மனதுல இருந்த ஒரு விஷயம். சரியா? நீங்க அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 24:17, ஆக்ட்ஸ் 24:17. அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். எதுக்கு எருசலேமுக்கு வந்தேன்னு சொல்றாரு பாருங்க. தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும். சோ இது அவருடைய மனசுல இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்து எருசலேமுக்கு போனோம். அதுக்கு பிறகு இந்த 21வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 19:21 பாருங்க. அங்க போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டும். பவுலுக்கு எப்பயுமே ஒரு ஆசை என்னன்னா, யாருமே ஊழியம் செய்யாத இடங்கள், அந்த பைனியர் பிளேசஸ் இருக்குது இல்லையா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிராத இடங்கள், இயேசு கிறிஸ்துவை நாமத்தை அறிவியாத, அதாவது அறிந்திராத மக்கள், அந்த இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்ன்றது அவருடைய பெரிய ஆசை. நீங்க ரோமர் புத்தகத்துல அதை அழகா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க ரோமர் புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ரோமர் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர்ஸ் சாப்டர் 15, அதுல 23வது வசனம் பாருங்க. அதுல இப்படி சொல்றாரு, verse number 23, ரோமன்ஸ் 15 and 23. இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடினாலும்,
அதை கவனிச்சிங்களா? உங்களிடத்துல வரணும்னு எனக்கு அநேக வருஷமா விருப்பம். இந்த திசைகள் எல்லாம் நான் ஊழியம் செய்து முடிச்சிருக்கிறேன். இப்ப நான் வந்து ரோமாபுரிக்கு வரணும்ன்றது என்னோட ஆசைன்னு சொல்றாரு. சரியா? அந்த ஆசையை தான் இங்கேயும் வெளிப்படுத்துறாரு. இங்க ரோமாபுரியை நோக்கி பவுல் வந்து பயணிக்க ஆரம்பிக்கணும்ன்றது அவருடைய விருப்பம், கர்த்தருடைய சித்தமாகவும் இருந்தது. அதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். இப்ப 22வது வசனத்துல அவருக்கு உதவி செய்த தீமோத்தேயு, எரிஸ்து இவங்களெல்லாம் மக்கதோனியாவுக்கு அனுப்பிடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆசியாவில தங்கி இருக்கிறார். இங்க முடிச்சுட்டு அடுத்த அதிகாரத்துல பார்க்கும்போதுதான் அவர் எருசலேமுக்கு போற அந்த பயணத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இந்த 23ல இருந்து ஒரு கலகம், ஒரு பெரிய கலகம், ஒரு எதிர்ப்பு பவுலுக்கு வருகிறது. அதை குறித்து நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். 23வது வசனம் பாருங்க. அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. மறுபடியும் லூக்கா மார்க்கம் சொல்றாரு பாருங்க. கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம். இட்ஸ் a way. Christianity is the way, the one and only true way to God. இல்லையா? ஆண்டவரோடு உறவு வச்சுக்க ஒரே வழி, மெய்யான வழி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த வழியை தான் கிறிஸ்தவம் போதிக்கிறது. அந்த வழியை தான் வேதாகமம் போதிக்கிறது. சோ இந்த மார்க்கத்தை குறித்து ஒரு பெரிய கலகம். என்ன கலகம்? 24வது வசனம் பாருங்க. எப்படி என்றால், தெமேத்ரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வரச் செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுல மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாயிருக்கிறது என்றார். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். இங்க இந்த மனுஷனுடைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. 24வது வசனத்துல தெமேத்ரியு. இந்த தெமேத்ரியு மனுஷன் நம்ம இங்க படிச்சது போல அங்க உள்ள தொழிலாளிகளுக்கு அவன் மிகுந்த ஆதாயம் அறிவித்துக் கொண்டிருந்தான். ஏன்னா இவன் ஒரு தட்டான். இந்த தியானாளுடைய சின்ன சின்ன சிலைகளை செய்து அங்க விற்று கொண்டிருந்தான். சரியா? இப்ப இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தியானால் சிலைகளை அவங்க வாங்கி கொண்டு போவார்கள். ஞாபகத்துக்காக இதை வாங்கி கொண்டு போவார்கள். அது மட்டுமல்ல, இந்த இந்த தியானாளுடைய சிலைகளை வாங்கிட்டு போய் அதை காணிக்கையாக செலுத்துகிறவர்களும் உண்டு கோயில்களில. சரி, அது ஒரு பெரிய வருமானம். அந்த இடத்துல வந்து பெரிய வருமானம், பயங்கர வசூல். சரியா? பணத்துல நல்ல லாபம், தொழில நல்ல லாபம். இப்ப இவன் கொண்டு வர குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பவுல் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கிறான். இப்ப நிறைய பேர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டார்கள். இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டாங்க. சரியா? ஒரு உதாரணத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி இந்த தொழிலை விட்டவங்க நிறைய பேர் இதுல இருக்கிறாங்க. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னு சொல்லி அவன் 2 குற்றச்சாட்டுகளை வைக்கிறான். 27வது வசனத்துல தொழில் அற்று போகும்படியான அபாயம். சரியா? இட்ஸ் a business loss. We could no longer do this business. அதுதான் அவன் சொல்றான் இந்த இடத்துல. சரியா? நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம். 2வது ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறான்னா, மகா தேவியாக தியானாளுடைய கோயில் எண்ணமற்று போகிறது, அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறது அப்படின்னு சொல்றான். இதான் 2வது குற்றச்சாட்டு. ஃபர்ஸ்ட் வச்சது பர்சனல், 2வது வச்சது ஒரு ரிலிஜியஸ் குற்றச்சாட்டு, மத ரீதியான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இதை வச்சாதான் அங்க செல்லும். அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒருவேளை மக்கள் வந்து இப்படியே மாறிக்கிட்டே போனாங்கன்னா யாருமே இந்த கோயிலை மதிக்க மாட்டாங்க. ஆசியா முழுவதும் பூச்சக்கரத்துல எங்கும் உள்ள, அதாவது பூமியில இருக்கிற மக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்களே இங்க. இப்ப இந்த நேரத்துல இப்படிப்பட்ட பவுலை நம்ம விட்டோம்னா, அவன் இந்த மாதிரி ஊழியம் செய்ய செய்ய அநேக மக்கள் இப்படி போயிட்டாங்கன்னா இந்த கோயிலுடைய ரெப்யூட்டேஷன், சரியா, இதோட மரியாதை மதிப்பு அங்க குறைஞ்சிடும். சரியா? இததான் சொல்லி அவன் மக்களை என்ன செய்யறான்னா தூண்டி விடுறான். உடனே கேட்டவங்களுக்கு இப்ப கோபம் வருகிறது. எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? சத்தமிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா பவுலுக்கு விரோதமாய் வந்த குற்றச்சாட்டுகள், பவுலுக்கு எதிர்ப்பு வந்தது இல்லையா? நிறைய இடங்கள்ல நிறைய அதிகாரங்கள்ல அதை படிக்கிறோம். அந்த எதிர்ப்புகள் எல்லாமே யூதர்கள் மூலமாய் வந்த எதிர்ப்பு தான். 2 இடங்கள் தவிர, 2 இடங்கள், ஒண்ணு வந்து இந்த எபேசு பட்டணம், இன்னொன்னு பிலிப்பி பட்டணம். இந்த 2 இடத்துலதான் புறஜாதிகள் மூலமாய் எதிர்ப்பு வருகிறது. இப்ப இங்க வந்து எதிர்ப்பு பாத்தீங்கன்னா புறஜாதிகள் மூலமாய் வருவது. எபேசுல இருந்த தெமேத்ரியு என்று சொல்லக்கூடிய ஒருவன் அந்த தட்டான் மூலமாய் வரக்கூடிய எதிர்ப்பு இது.
இப்ப பவுல் வந்து ஆஹ் கிறிஸ்தவனா, யூதனா, சரியா, இதெல்லாம் சரியான புரிதல்லாம் இவங்களுக்கு கிடையாது. ஆனா ஏதோ ஒண்ண போதிக்கிறான், யாரையும் போதிக்கிறான். சரி, அதனால என்ன ஆகுது இங்க அப்படின்னு கேட்டா மக்கள் எல்லாம் அந்த பக்கம் சாயுறாங்க. அதனால நம்மளுடைய தொழில் என்ன ஆகுதுன்னா அது அதுல இழப்பு நேரிடுகிறது. அது மட்டும் இல்ல, இந்த தியானால் கோவிலுடைய அந்த மரியாதையும் குறைந்து போகிறது என்று சொல்லி அந்த எதிர்ப்பை கொண்டு வருகிறான். ஏன் நான் இதை குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா, இந்த ரெண்டு இடங்கள்ல பிலிப்பு பட்டணம், எபேசு பட்டணத்துல எதிர்ப்பு வந்துச்சு இல்லையா பவுலுக்கு, அது ரெண்டுமே வந்து பிசினஸ் லாஸால வந்த எதிர்ப்பு. அவங்களுடைய தொழில நஷ்டம், பண இழப்பு, சரியா, அதுல வரக்கூடிய அதனால வந்த எதிர்ப்பு தான் நம்ம பாக்குறோம். அதை தான் அவங்க வந்து ரிலீஜியஸா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற இடங்கள் எல்லாம் யூதர்கள் மூலமாய் வந்தது. அது உண்மையாகவே மத ரீதியான குற்றச்சாட்டுகளும் எதிர்ப்புகள் எல்லாம். சரி, எப்படிப்பட்ட எதிர்ப்பு வரும்போது பட்டணத்துல இருக்கிற எல்லாரும் இப்படி சத்தமிட்டு கொண்டு இருக்கும்போது என்ன நடக்குது பாருங்க. 29வது வசனம் பாருங்க. பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டாங்க. காயு, அரிஸ்தர்க்கு, ரெண்டு பேரும் மக்கதோனியாவை சேர்ந்த விசுவாசிகள். அவங்க இங்க வந்திருக்கிறாங்க, பவுலுக்கு துணையா இருக்கிறார்கள். பவுலுக்கு துணையா இங்க வந்தவர்கள், இங்க அவனோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர்கள். அவர்களை இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த அரங்கசாலைக்கு கொண்டு போறாங்க. இந்த அரங்கசாலை வந்து அந்த சமயத்துல எபேசுல இருந்த அரங்கசாலை வேர்ல்டு ஃபேமஸ். உலகத்துல அப்படிப்பட்ட ஸ்டேடியத்தை பார்க்க முடியாது. ஒரு செமி சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். ஏன்னா அது வந்து இந்த ரோமர்கள் ரோமாபுரியில வைத்திருந்த அந்த அரங்கசாலைகள் போன்ற ஒரு காட்சி எபேசு பட்டணத்துல இருந்தது. ஒரே சமயம் ஏறத்தாழ 50,000 பேர் கூடி வர முடியும்னு சொல்றாங்க வேத பண்டிதர்கள். அப்பேற்பட்ட பெரிய அரங்கசாலைகள். சரி, அந்த அரங்கசாலை எபேசுல இருந்தது, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அரங்கசாலை. இங்க இவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போறாங்க. அப்ப அந்த நேரத்துல பவுல் போறதுக்கு போய் அவங்களுக்கு ஒருவேளை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு பவுல் மனசுல ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அதனால 30வது வசனத்துல ஒரு முயற்சி எடுக்கிறார். 30வது வசனம் பாருங்க. பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாய் இருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. ஏன்னா இது பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லி சீஷர்கள் அவரை தடுக்கிறாங்க. அதாவது எபேசு பட்டணத்துல இருந்த விசுவாசிகள். ரெண்டாவது இன்னொருத்தவங்களும் தடுக்கிறாங்க. 31வது வசனம் பாருங்க. ஆசிய நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராய் இருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்கசாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். பவுலுக்கு பாருங்க எப்படிப்பட்ட சிநேகிதர்கள் எபேசுல இருந்தாங்க பாருங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆசிய நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராய் இருந்த சிலர்னு வாசிக்கிறோம். சரியா, ஊழியம் ஒரு இடத்துல செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், அவர்களோடு தொடர்பு வைப்பதும் ரொம்ப அவசியம். சரியா, இங்க பவுல் பாத்தீங்கன்னா வெறும் சாதாரண மக்களுக்கு மட்டும் போதிச்சுட்டு வரல. நிறைய இடங்களுக்கு போகும்போது நிறைய பெரிய பெரிய ஆட்கள் அவருக்கு சிநேகிதராய் இருந்தார்கள். என்ன சொல்ல போனா நிறைய பெரிய ஆட்கள், கவர்னர்கள், தலைவர்கள், இவங்க எல்லாம் ரட்சிக்கப்படவும் ஆண்டவர் பவுலை பயன்படுத்தினார். ஆண்டவர் ஏற்கனவே அப்போஸ்தலர் 9ல பவுலை அழைக்கும் போது அந்த அழைப்பை சொல்லிதான் அவர் அழைச்சார். நிறைய இடங்களுக்கு போகும்போது அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்டார். அப்ப இந்த ஆசிய நாட்டு தலைவர்கள் சிலர் என்ன செய்யறாங்கன்னா பவுலை தடுக்கிறாங்க, போக வேண்டாம்னு சொல்றாங்க. இப்ப கூட்டத்துல அமளி உண்டாகிறது. சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். 32 பாருங்க. தாங்கள் கூடி வந்த காரணம் என்னதென்று அநேகருக்கு தெரியாது இருந்தது. இன்னைக்கும் இது உண்மை இல்லையா? ஒரு சில தேவ மனிதர்கள் அங்க பாடுபடும் போது, போராட்டங்கள் வரும்போது அங்க என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அது ஒரு ரிலிஜியஸ் இஷ்யூ ஆக்கி எப்படியாவது கைது செய்து அங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி சொல்றவங்க நிறைய உண்டு. அதுதான் அங்கேயும் நடக்குது. நிறைய பேருக்கு அது என்ன இஷ்யூன்னே தெரியல. அப்ப என்ன நடக்குது பாருங்க. 33வது வசனம் பாருங்க. அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிருக்க தள்ளுகையில் கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்து விட்டார்கள். அலெக்சாந்தர் கை அமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாய் இருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டு இருந்தார்கள். இங்க என்ன நடக்குது? இந்த யூதர்கள் எல்லாம் அலெக்சாந்தர்னு ஒருத்தவனை தள்ளுறாங்க. அவரு அலெக்சாந்தர் இங்க வந்ததுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பவுலுடைய பிரச்சனைக்கு, பவுலுடைய போதனைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லதான் வந்தாரு. அவன் வந்து ஒரு யூதன் கிடையாது, அவன் வந்து ஒரு கிறிஸ்தவன், அதை சொல்லதான் இவர் எழுச்சிருப்பாரு. ஆனா ஜனங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, பவுலுக்கு ஆதரவாய் பேசுவதற்கு தான் அலெக்சாந்தர் வரான்னு சொல்லி நினைச்சிட்டு ஜனங்க என்ன செய்யறாங்கன்னா தியானாலே பெரியவள் அப்படின்னு 2 மணி நேரம் கத்துறாங்க. சரியா, அப்படிப்பட்ட ஒரு அமளி இங்க உண்டாகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மக்களுக்கு உண்மையான விஷயமே இவங்களுக்கு புரியல.
எதிர்ப்பு கொண்டு வருகிறார்கள். தியானாளுடைய கோயிலுடைய மரியாதை போயிடக்கூடாது, அதே போல எங்களுக்கு பண நஷ்டம் நேரிடக்கூடாது, அதுதான் இங்க விஷயம். ஆனா இங்க என்ன செய்யறாங்க, இது பவுல் வந்து ஒரு யூதனாய் இருந்துதான் இதெல்லாம் வந்து செய்யறான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள். சரியா? அதாவது யூத மத ரீதியான விஷயங்களை தான் அவன் மேம்படுத்தி பேசுறான், அதை தான் அறிவிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மையாகவே பவுல் வந்து ஒரு கிறிஸ்தவர், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் என்பது அவர்களுக்கு தெரியாது. இங்க அலெக்சாந்தர் பவுலுக்கு விரோதமாய் பேசதான் எழுந்திருந்திருப்பாப்ல. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவனுக்கு ஆதரவா பேச எழுந்திருக்கான்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க, அவனை பேசவே விடல. 2 மணி நேரமா இந்த கூச்சல், இந்த அமளி, இந்த கலகம் இந்த இடத்துல உண்டாகுறது. ஆனா இப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, 35வது வசனத்துல அந்த பட்டணத்துடைய சம்பிரதிய கர்த்தர் பயன்படுத்துறாரு. டவுன் கிளர்க் அப்படின்னு ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல இருக்குது. அந்த டவுன் கிளர்க்க ஒரு மேயர் போல, சரியா, இந்த டவுன் கிளர்க்க வந்து அந்த உள்ளூரே தீர்மானம் செய்வாங்க, அவங்கதான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த டவுன் கிளர்க், இந்த பட்டணத்து சம்பிரதி, அவன் ஏஞ்சி நின்னு பேசுறான். 35வது வசனம் பாருங்க. பட்டணத்து சம்பிரதி ஆனவன் ஜனங்களை அமர்த்தி, எபேசியரே, எபேசியருடைய பட்டணம் மகா தேவியாகிய தியானாளுக்கும் வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிற் பரிசாரிகளுக்கு பரிசாரியாய் இருக்கிறதை அறியாதவன் உண்டோ? இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள், இவர்கள் கோயில் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. சரியா? இவர் சரியா விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, மகா தேவி நீங்க தியானால சொல்றீங்க, வானத்துல இருந்து விழுந்த சிலைன்னு சொல்றீங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இதோடைய மகத்துவம் எப்படிப்பா குறைஞ்சு போகும்? இதோடைய மகத்துவத்தை தெரியாதவங்க யாரு? சரியா? அதுக்காக நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே போல இந்த மனுஷர்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப மனுஷர்கள் சொல்றப்போ எங்க காயும் அரிஸ்தர்க்கும், சரி, அந்த 2 பேரும் தான் கொண்டு வந்து இந்த அரங்கசாலையில நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த மனுஷர் வந்து எந்த ஒரு கொள்ளையும் அடிக்கல, அதுதான் அவர் சொல்றாரு. கோவில் கொள்ளைக்காரர் கிடையாது. அதே போல உங்களுடைய தேவியை தூஷித்தாங்களா அப்படின்னு கேட்டா தியானால தூஷிக்கவும் இல்லை. அப்படி ஏன்பா இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. சரியா? இது ஆண்டவருடைய ப்ராவிடன்ஸ் தான். அவர் வந்து இந்த பட்டணத்து சம்பிரதியை பயன்படுத்தி இவர்களுக்கு அந்த மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறார். அதுக்கு பிறகு நம்ம வாசிக்கிறோம், தேமேத்ரியுவுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு, தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு எபேசுல அந்த அந்த இடத்துல சொல்றாரு இல்லையா, நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு, தேசாதிபதிகள் உண்டுன்றார். தெரியுமா? நான் படிக்கும் போது ஒரு மாதத்துல 3 முறை அவர்கள் கூடுவார்களாம். இது ஒரு கோர்ட் கேதரிங் மாதிரி. அந்த இடத்துல வந்து ப்ரோகன்சல்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதாவது தேசாதிபதிகள் இருப்பாங்க. அப்படி உண்மையாகவே பவுல் மேல ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னா அதை கோர்ட்ல வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டணத்து சம்பிரதி சொல்றாரு. இதுதான் அவருடைய தீர்ப்பா இருக்குது இந்த இடத்துல. அவங்க வந்து வழக்காடி கொள்ளட்டும். தேமேத்ரியுவுக்கு தனிப்பட்ட பிரச்சனைன்றதை இவர் புரிஞ்சுக்கிறார். சரியா? இட் வாஸ் அ பர்சனல் ப்ராப்ளம் ஃபார் டெமெட்ரியஸ், பட் இஸ் ட்ரைங் டு மேக் இட் எஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. இதை வந்து ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையா, இது ஒரு மத ரீதியான பிரச்சனையா மாத்த அவர் விரும்புறாரு. அதனால இவர் என்ன செய்யறாருன்னா, மிக அழகா ஞானமா இதுக்கு பதில் கொடுக்குறாரு. அவனுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னா அதை கோர்ட்ல வந்து என்ன செய்யட்டும், பேசிக்கிட்டோம், வழக்காடிக்கிட்டோம்னு சொல்றாரு. 39 வந்து பாருங்க, நீங்கள் வேற யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏதுவில்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளாய் இருக்கிறதுக்கு ஏதுவாய் இருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். ஏன்னா ஒரு ரைட் வருது, ஒரு கலகம் வருது இந்த ஊர்ல அப்படின்னு சொன்னா அந்த பட்டணத்து சம்பிரதியை தான் கேட்பாங்க. அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. இதை பத்தி விசாரிக்கப்படும் போது நாங்க குற்றவாளிகளா இருக்கக்கூடாது, சரியா? அதனால இந்த விஷயத்தை இதோட கூட நிறுத்துவோம், இவங்களை அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான் அப்படின்னா கூட்டத்தை எல்லாம் அனுப்பி விடுறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நம்ம இங்க வாசிக்கும் போது எபேசு பட்டணத்துல ஒரு பெரிய கலகம் உண்டாயிருக்கிறது. சில வேத பகுதிகளோடு ஒப்பிட்டு நான் படிக்கும்போது ஒருவேளை இதெல்லாம் இங்க நடந்திருக்குமோ அப்படின்னு நமக்கு சிந்திக்க தோணுது. நீங்க 2 கொரிந்தியர் முதல் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆசியாவில எனக்கு நேரிட்ட உபத்திரவம் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. சரியா? அதுல வந்து நாங்க பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று சொல்லி எழுதுறாரு. ஆனாலும் கூட ஆண்டவர் எங்களை தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் அப்படின்னு எழுதுறாரு.
அது எந்த இடத்துல ஆசியாவில் நடந்துச்சுன்னு தெரியல நமக்கு. 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த உபத்திரவம், அதுவும் ஒருவேளை மரணமே நேரிடும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை அது இந்த இடத்துல வந்த இந்த கலகம் தானா அப்படின்னு நம்மள சிந்திக்க வைக்குது. அதே போல 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, அதுல ஒரு வசனத்துல பவுல் சொல்லுவார், எபேசு பட்டணத்துல துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன் அப்படின்னு சொல்லுவார். சரியா? எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் அப்படின்னு சொல்றாரு. 32 வசனத்துல 1 கொரிந்தியர் 15:32. அதுவும் எப்ப நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இந்த கழகத்திலே தான் அது நடந்திருக்கும் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அதே போல நீங்க ரோமர் 16 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 4 வசனத்துல ஆக்கிலா பிரிஸ்கிலாலை குறித்து எழுதுகிறார். என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்தார்கள் அப்படின்னு எழுதுறாரு. சரியா? அதுவுமே எப்ப நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இந்த இடத்துல அது இருந்திருக்கலாமா அப்படின்னு நம்மள சிந்திக்க வைக்குது. ஏன்னா ஆக்கிலா பிரிஸ்கிலாலோட வீட்டுலதான் சபை கூடி வருது. அவங்கதான் எபேசு பட்டணத்துல சபையை ஸ்தாபித்து இருக்கிறார்கள். சோ இந்த மாதிரியான வேத பகுதிகள் எல்லாம் 1 கொரிந்தியர் 15 துஷ்ட மிருகங்களோடு போராடினேன்னு சொல்ற பகுதி, 2 கொரிந்தியர் 1 ஆசியாவில் எனக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சொல்ற அந்த பகுதி, அதே போல ரோமர் 16 ஆக்கிலா பிரிஸ்கிலாலை பத்தி சொல்ற அந்த விஷயம், இது எல்லாமே ஒருவேளை எபேசுல இந்த 19 அதிகாரத்தின் போது அப்போஸ்தலர் 19 அதிகாரத்துல நடந்திருக்கலாம் என்று சொல்லி நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஒருவேளை அது இருக்கலாம். சரியா? ஆனா இந்த கழகத்துல கர்த்தர் ஒன்று செய்தார், தம்முடைய தாசனை அவர் விடுவித்தார். ஏன்னா இந்த இடத்துல போய் அவர் சுவிசேஷம் சொல்லியிருந்தாருன்னா ஒருவேளை அவரை கொண்டு போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் இது. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அதை அனுமதிக்கல. சுவிசேஷம் சொல்றதுக்கும் அங்க அனுமதிக்கல. அந்த கழகத்துல பவுல் மறிக்க கூடாது என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனா ஒன்று உறுதி, இந்த இடத்துல இந்த கழகம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம் உண்டு. அது என்ன இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷம் இந்த அளவுக்கு பிரபலமாய் இருக்கிறது. எபேசு பட்டணத்திலே ஒரு விக்கிரக கோட்டையிலே அறியாமல் இருக்கிற மக்கள் மத்தியிலே சுவிசேஷம் எப்படி சென்றடைந்தது, எவ்வளவு வல்லமையாய் செயல்பட்டது, ஒரு பெரிய ஒரு ஊரே திரண்டு வருகிற அளவுக்கு, ஒரு பண நஷ்டம் ஏற்படுகிற அளவுக்கு இட் ஹஸ் இம்பாக்டட் த ஹோல் சொசைட்டி. அந்த சமுதாயத்தையே சுவிசேஷம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய தாக்கத்தை சுவிசேஷம் ஏற்படுத்தினது. பிரியமானவர்களே, இதைதான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்கள் வேலை செய்கிறவர்களாய், படிக்கிறவர்களாய், தொழில் செய்கிறவர்களாய், குடும்பத்தை நடத்துகிறவர்களாய், ஒருவேளை நீங்கள் இருக்கும்போது அந்த சமுதாயத்தையே சுவிசேஷமானது மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பவுல் இந்த இடத்துல பயப்படல. ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தும் போது இந்த விக்கிரக கோட்டையில கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தினார். ஜெப ஆலயத்தை பயன்படுத்தினார், திறனோட வித்தியாசாலையை பயன்படுத்தினார், தெருக்களை பயன்படுத்தினார், வீடுகளை பயன்படுத்தினார். அடுத்த அதிகாரத்துல அப்போஸ்தலர் 20 எபேசு பட்டணத்துடைய மூப்பர்களை கூட்டு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் சொல்லுவார். வீடுகள் தோறும் அப்படின்னு சொல்லுவார், இரவும் பகலும் அப்படின்னு சொல்லுவார், இடைவிடாமல் அப்படின்னு சொல்லுவார், கண்ணீரோடு அப்படின்னு சொல்லுவார், நிறைய பதங்களை பயன்படுத்துவார். இதெல்லாம் எபேசுல பவுல் செய்த ஊழியத்தினுடைய விஷயங்களாய் இருக்கிறது. சோ எபேசுல இருந்த அந்த 3 வருஷங்கள் இரவும் பகலும் அவர் கண்ணீரோடு பாரத்தோடு கூட இந்த ஊழியத்தை அவர் செய்து வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் பலமாய் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் சமுதாயத்தையே மாற்றி அமைத்தது. இங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகள் எல்லாம் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகிற அளவுக்கு ஆண்டவர் அங்கே தம்முடைய நாமத்தை விளங்க செய்தார். ஆண்டவருக்காக உறுதியாய் தைரியமாய் நிற்கக்கூடிய தேவனுடைய தாசர்களை கொண்டு, குடும்பங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்மை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்யும் போது அதற்கு நாம் எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுப்போம். ஒருவேளை இது பெரிய அளவுல பவுல் செய்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஒரு நபர், அந்த ஒரு நபர் கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் நம்மை பயன்படுத்தலாம். ஒருவேளை நம்முடைய திறன்களை பயன்படுத்தலாம், நம்முடைய சூழ்நிலைகளை அதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவர் பெரிதும் அனுகூலமான கதவை திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் போது, இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது நாமத்தை வல்லமையாய் வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதுக்கான விசுவாசத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். இப்ப ஏற்பட்ட விசுவாசம் நம்ம இடத்துல காணப்படும் போது ஆண்டவரை உயர்த்தி பிடிக்க, ஆண்டவரை உயர்த்தி காண்பிக்க, அவரை வெளிப்படுத்த நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். சரி, இதெல்லாம் 19 அதிகாரம். இதோடு கூட எபேசு ஊழியம் நிறைவடைகிறது. இந்த 3 வருஷங்கள் அவர் அங்க இருந்து செய்த ஊழியம். 3வது அருட்பணி பயணத்துல இதுதான் முக்கியமான சம்பவம். சரியா? இந்த 3rd மிஷனரி ஜேர்னி
Paul spent 3 years in Ephesus. He was preaching the word in various ways. இப்படிப்பட்ட இம்பாக்ட், இப்படிப்பட்ட ரிசல்ட் தான் அங்க பார்க்கிறோம். இதுக்கப்புறம் அவரோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். 20வது அதிகாரம் எங்க போற பயணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எருசலேமுக்கு போகிற பயணம். சரியா? அதை மனசுல வச்சுட்டு நம்ம இந்த 20ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 20ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் பாருங்க. கலகம் அமர்ந்த பின்பு, அதாவது எபேசுவில் உள்ள கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவி கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். சீஷர்ல மறுபடியும் உற்சாகப்படுத்துறாரு. அவர்களை கூப்பிட்டு அவங்களை உற்சாகப்படுத்தி, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட இருக்குது, he exhorted them, he encouraged them அப்படின்னு இருக்குது. அவங்களை கூப்பிட்டு உற்சாகப்படுத்தி அதுக்கப்புறம் he bid farewellன்னு இருக்குது. அவர்களுக்கு வினவி கொண்டு அப்படின்னு தமிழ்ல இருக்கு. அவளை வினவி கொண்டு அவர் என்ன செய்யறார், மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். இது கிபி 56வது வருஷம். சரியா? இந்த மக்கதோனியாவுக்கு இங்க இருந்து போறார். இந்த எபேசுல இருந்து மக்கதோனியா பாத்தீங்கன்னா 250 இருந்து 300 மைல்கள். சரியா? அவருடைய பயணத்தை எருசலேமுக்கு திருப்புகிறார். அப்படி திருப்பும் போது அவர் முதலாவது போனது மக்கதோனியாவுக்கு. இந்த மக்கதோனியாவுல போய் அவர் இருந்தார் தெரியுமா? அப்ப என்ன செய்தார்? 2வது வசனம் பாருங்க. அவன் அந்த திசைகளில் சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி. சரியா? இது வந்து பின்தொடர் ஊழியங்கள். ஏற்கனவே மக்கதோனியாவில சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது நமக்கு ஞாபகம் இருக்கும். பிலிப்பு பட்டணம், தெசலோனிக்க பட்டணம், பெரோயா பட்டணம், இதெல்லாம் மக்கதோனியாவில ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள். சோ அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளை மறுபடியும் சந்திச்சு அவங்கள மறுபடியும் உற்சாகப்படுத்துறாரு. சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்ல, கூடுதலா ஒரு விவரத்தை நான் சொல்றேன். இந்த மக்கதோனியாவில் அவர் இருக்கும்போது 2 கொரிந்தியர் நிருபத்தையும் எழுதுறார். கிபி 56வது வருஷத்துல 2 கொரிந்தியர் நிருபம் இந்த மக்கதோனியாவில இருந்து எழுதப்பட்டது. அதை இங்கதான் நம்ம ஃபிட் பண்ண முடியும். அடுத்தது தொடர்ந்து பாருங்க. சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி எங்க கிளம்பி போறாரு பாருங்க. 2வது வசனத்துடைய கடைசி வரி பாருங்க. கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். கிரேக்கு தேசம் இந்த இடத்துல சொல்றது அகாயா. மக்கதோனியால இருந்து அகாயாவுக்கு வர்றார், சவுத் சைடு வர்றார், தென்பாகத்துக்கு வர்றார். அகாயாவில முக்கியமான பட்டணம் கொரிந்து பட்டணம். சரியா? அப்ப கொரிந்து பட்டணத்துலதான் அவர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அகாயான்னு சொல்லும் போது அத்தேனிய பட்டணம், கொரிந்து பட்டணம் அதெல்லாம் அகாயாவிலே வருது. இது ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம அது வந்து நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நம்புறேன். சோ இந்த கிரேக்கு தேசத்துல சேர்ந்தான்னு வாசிக்கிறோம் பாருங்க. 3வது வருஷத்துல அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு, மக்கதோனியால இருந்து அகாயாவுக்கு இன்னொரு ஒரு 250 மைல். சரியா? ஏற்கனவே எபேசுல இருந்து மக்கதோனியாவுக்கு ஒரு 300 மைல். இப்ப மக்கதோனியால இருந்து அகாயாவுக்கு ஒரு 250 மைல். அங்க வந்து 3 மாசம் தங்குறாரு. இந்த 3 மாசம் அங்க தங்கி இருக்கும் போதுதான் ரோமர் நிருபத்தை எழுதுறாரு. சரியா? இந்த விவரங்கள்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம், பின்னாடி நீங்க அதை ஆராய்ந்து படிக்கலாம். ரோமர் நிருபத்தை எழுதுறாரு. இது வந்து கிபி 56, 57 அந்த சமயத்துல தான் ரோமர் நிருபம் எழுதப்பட்டது. சோ 3 மாசம் இங்க இருக்கிறாரு. இருக்கும்போது நிச்சயமா கொரிந்து பட்டணம், அத்தேனிய பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் உற்சாகப்படுத்தியிருப்பாரு. அவர்களுக்கு வந்து புத்தி சொல்லியிருப்பாரு. அவர்களோட நேரம் செலவிட்டிருப்பாரு. இந்த பயணத்தை மட்டும்தான் நமக்கு லூக்கா இங்க காண்பிக்கிறார். சரி, 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அதுக்கு பிறகு என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 3வது வசனம். அவன் கப்பல் ஏறி சீரிய தேசத்துக்கு போக மனதாய் இருந்த போது யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக தீர்மானம் பண்ணினார். இங்க என்ன நடக்குது? இங்க இருந்து அகாயாவில இருந்து, கொரிந்துல இருந்து நேரா சீரியாவுக்கு போயிடலாம்னு நினைச்சாரு. அதாவது எருசலேமுக்கு போனோம்னா அந்த செசரியாவுக்கு தான் போகணும், அதுதான் துறைமுகம். சோ அங்க போகணும், சீரிய தேசத்துக்கு மேல போகணும். சோ அங்க போறதுக்கு அவர் முயற்சி செய்யும் போது ஒரு விஷயத்த கேள்விப்படுறார். யூதர்கள் அவர் ரகசியமா ஆலோசனை பண்ணி இவரை வந்து கொலை செய்யணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்றதை கேள்விப்படுறாரு. அதனால இந்த பிரயாணத்தை கொஞ்சம் திசை திருப்புறாரு. இப்ப என்ன செய்யறாருன்னா, அகாயாவுக்கு வந்தவர் மறுபடியும் மக்கதோனியாவுக்கு போறாரு. மக்கதோனியால இருந்து அகாயாவுக்கு வந்தார். இப்ப மறுபடியும் மக்கதோனியா தேசத்தின் வழியாய் திரும்ப போக தீர்மானம் பண்ணினார். இப்ப அங்க என்ன நடக்குது? 4வது வசனம் பாருங்க. பெரோயா ஊரானாகிய சோபத்தரும், தெசலோனிக்கேயரில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும், தெர்பையனாகிய காயுவும் தீமோத்தேயுவும், ஆசிய நாட்டாராகிய தீகிக்கும் துரோபிமும் ஆசிய நாடு வரைக்கும் அவனுக்கு வழிதுணையாய் வந்தார்கள். இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, பாருங்க இங்க ஊர்கள் எல்லாமே கவர் பண்றாங்க பாருங்க. தெசலோனிக்கே அப்படின்னு வாசிக்கிறது மக்கதோனியா இல்லையா? தெர்பை அப்படின்னு வாசிக்கிறது கலாத்தியா. முதலாம் ஊழிய பயணத்துல போனார் இல்லையா, கலாத்தியா. அதே போல தீமோத்தேயு சொல்ற வந்து லீஸ்திரா ஊரை சேர்ந்தவர், அதுவும் வந்து கலாத்தியாவுல இருக்கு. அதுக்கு பிறகு ஆசியா. சோ கலாத்தியா, மக்கதோனியா, ஆசியா. இப்ப பவுல் எங்க இருந்து வர்றாரு? அகாயாவுல இருந்து. இந்த 4 டைரக்ஷனையும் கவர் பண்ணி நிறைய பேர் இவரை அடிக்கடி மீட் பண்ண வராங்க.
இவங்க இன்னொரு நோக்கத்துக்காக வந்தாங்க. எருசலேம்ல இருக்கிற ஏழ்மையான விசுவாசிகளுக்கு உதவி செய்ய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இவங்க இருந்தாங்க, பிரதிநிதிகளாய். அவங்க அவங்களுடைய சபையில அந்த காணிக்கையை கலெக்ட் பண்ணி அதை பவுல் இடத்துல கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரியா? அப்படி இவங்க வராங்க. ஆனா பவுலுக்கு வழித்துணையாய் அவங்க வந்தாங்க. இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள். நீங்க அகாயாவில இருந்து துரோவா வரைக்கும் பாத்தீங்கன்னா 350 மைல்கள். மறுபடியும் பவுல் என்ன செய்யறாருன்னா, அகாயாவில இருந்து மக்கதோனியாவுக்கு வந்து மக்கதோனியாவில இருந்து துரோவா பட்டணத்துக்கு வர்றாரு. சரியா? இது மறுபடியும் வந்த டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைரக்ஷன்ல தான் திரும்பி போறாரு. சோ அப்படி பிரயாணப்பட்டு துரோவா பட்டணத்துக்கு வராங்க. 5வது வசனத்துல நம்ம பாக்குறோம். துரோவாவில சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. இந்த 6வது வசனத்துல இருந்து நம்ம படிக்கிறோம். இங்க வந்து லூக்கா எழுதுறாரு. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து, இவங்க வந்து மக்கதோனியால இருந்தாங்க இல்லையா, பிலிப்பு பட்டணத்துல. அங்க வந்து பாஸ் ஓவர் வந்துருச்சு, அந்த பஸ்கா பண்டிகை. அதை தொடர்ந்து 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நடக்கும். சோ அந்த 8 நாட்கள் முடிச்சுதான் இவங்க அங்க இருந்து கிளம்பி 5 நாள் பிரயாணப்பட்டு துறவா பட்டணத்துக்கு வராங்க. இப்ப துறவா பட்டணத்துல 7 நாள் இருக்கிறாங்க. சரியா? இந்த கப்பல்கள் வந்து சரக்குகள்லாம் இறக்கும், சரக்குகள்லாம் ஏத்துவாங்க. துறவா பட்டணத்துல இங்க நிக்குது கப்பல், அங்க 7 நாள் நிக்குது. அந்த 7 நாள் அங்க போய் அங்க சபையார சந்திக்கிறார். சபையாரோட அப்பம் விட்டு கர்த்தரை ஆராதிக்கிறார். 7வது வசனம் பாருங்க. 7வது வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், எத்தனாவது நாள்? வாரத்தின் முதல் நாள், இல்லையா? அந்த நாட்களிலே சபையில இது ஒரு தொடர் பழக்கமாக மாறிவிட்டது. சரியா? இந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 16 1, 2 வசனங்கள்ல அங்கேயும் கொரிந்த சபையார் வாரத்தின் முதல் நாள் கூடி வந்தார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது இங்க துறவா பட்டணத்து சபை, அந்த முதல் நூற்றாண்டுடைய சபைகள் எல்லாம் வாரத்தின் முதல் நாள். இது வந்து ஓய்வு நாள் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த நாள். நம்ம அது ஓய்வு நாள் சொல்லக்கூடாது, உயிர்த்தெழுந்த நாள். சோ அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, வாரத்தின் முதல் நாளிலே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சீஷர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அப்ப பவுல் என்ன செய்யறாரு? 7வது வசனம் பாருங்க. பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. விளக்குகள் இருக்கு அப்படின்ற விவரத்தை ஏன் கொடுக்கிறாருன்னா, அங்க ஆக்சிஜன் குறைவா இருந்திருக்கும். இவர் ஏற்கனவே ஐத்திக்கு வந்து தூக்க கலக்கத்துல இருந்திருக்கிறாரு. இப்ப அங்க ஆக்சிஜன் இதுவும் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த நேரத்துல அவர் தூங்கி அங்க விழுந்ததை அடுத்த வசனத்துல சொல்றாரு. 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். சரியா? இதான் அங்க நடந்த சம்பவம். ஐத்திகு மேல இருந்து கீழே விழுந்து அவர் இறந்து போறாரு. பிறகு 10வது வசனத்துல வாசிக்கிறோம். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் விட்டு புசித்து விடியற் காலம் அளவும் வெகுநேரம் பேசி கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். சோ இந்த சம்பவத்தை லூக்கா இங்க எழுதி வச்சிருக்காரு. எப்படி பேதுரு 9ஆம் அதிகாரத்துல தபீதாலை, இல்லையா, தபித்தாள், தொற்கால், அவளை வந்து உயிரோடு எழுப்பினாரோ, அதே போல இங்க பவுலும் கூட ஐத்திகுவை உயிரோடு கூட எழுப்புகிறார். இந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு அவர் இங்க வல்லமையாய் செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த தொரோவா பட்டணத்துல இந்த சபை வந்து பவுல் ஸ்தாபித்த சபை கிடையாது. சரியா? வேறு சில விசுவாசிகள் ஸ்தாபித்த சபை. சரியா? இந்த இடத்துல பவுல் வந்து சீஷர்களுக்கு புத்தி சொல்லுகிறார், அவரை உற்சாகப்படுத்துகிறார். இந்த இடத்துல மரித்த ஒருவனை உயிரோடு கூட எழுப்புகிறார். சோ அந்த இடத்துல ஒரு பெரிய உற்சாகம் அந்த சபைக்கு கிடைத்திருக்கும். ஆண்டவர் இந்த இடத்துல இதெல்லாம் செய்யறது அந்த விசுவாசிகளை ஸ்திரப்படுத்துவதற்காக, அந்த விசுவாசிகளை பலப்படுத்துவதற்காக, கிறிஸ்துவின் சாயல்ல அவர்களை மறுரூபப்படுத்துவதற்காக. சரியா? சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இங்க நடக்குது. இதுக்கு பவுலை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா வல்லமையா இங்க பயன்படுத்துகிறார். சரியா? இது துரோவாவுல 7 நாள் அங்க பவுல் இருக்கும்போது நடந்த சம்பவங்களா இருக்கிறது. போற வழிகள் எல்லாம் எங்கெல்லாம் சபை இருக்கிறதோ அங்க உள்ள விசுவாசிகளை போய் சந்தித்து அவரை உற்சாகப்படுத்துவது பவுலுடைய வழக்கமாய் இருந்தது. இதை தொடர்ந்து நம்ம படிப்போம். இந்த துறவா பட்டணத்துக்கு பிறகு ஆசோ, மித்தலேனே, அதே போல மிலேத்து, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது எப்படி அங்க இருக்கிற விசுவாசிகளை உற்சாகப்படுத்துறாரு. குறிப்பா மிலேத்து அந்த பட்டணத்துக்கு வரும்போது
எபேசு பட்டணத்து மூப்பர்களை வரவழைத்து அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பிரியாவிடை செய்தி. அந்த செய்தியும் நம்ம அடுத்த வாரம் நிச்சயமா நம்ம அதுல இருந்து கத்துக்கலாம். இன்னைக்கு கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்களுடைய மனதிலே கர்த்தர் நிறுத்தியிருப்பார். ஒருவேளை விசுவாசிகளாய் நம்முடைய வாழ்க்கையில அறிக்கையிடாத, விட்டுவிடாத, விட்டுவிட முடியாத சில பாவங்கள் இருக்குமானால் கர்த்தருடைய பலனை கெஞ்சுவோம், கர்த்தருடைய கிருபையை நாடுவோம். ஒருவேளை என்னுடைய குடும்பத்துல, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில, சபையில ஏன் எழுப்புதல் இல்லை அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கலாம். ஆனா என்னுடைய தனிப்பட்ட பாவத்தை நான் இன்னும் உணராமலேயே இருக்கலாம். சோ என்னுடைய பயங்கரங்கள், துணிகரங்கள் இதெல்லாம் அறிந்த ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை தருகிறார். நம்முடைய குடும்பம், திருச்சபை வல்லமையாய் கர்த்தரை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால், விட்டு ஒழிக்க வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில விட்டுவிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த எபேசு பட்டணத்துடைய கழகத்திலிருந்து இன்னொரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். எப்படி சுவிசேஷம் வல்லமையாய் நம் மூலமாய் பிறருக்கு செல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் இல்லையா? ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற துறையிலே, நான் இத எல்லா வாரத்திலும் நான் சொல்றது உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எப்ப ஆரம்பிச்சனோ அதுல இருந்து இது வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் கொண்டு வராம நான் பைபிள் ஸ்டடி முடிக்கிறதே கிடையாது. அப்ப ஆண்டவர் மறுபடியும் மறுபடியுமாக நம்மோடு கூட பேசுகிற விஷயம் அதுதான். நம்மை வைத்திருக்கிற இடத்துல சாட்சியாய் உண்மையாய் இருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாய் ஒருவேளை இங்க ஒரு ஊரே, ஒரு எழுப்புதல் ஊர்ல உருவானது போல ஏற்படலைனாலும் ஒரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலேயாவது ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாய் கர்த்தர் கொண்டு வருவார். அதற்காக கர்த்தர் நம்மை பயன்படுத்தட்டும். அதே போல இங்க இருந்த சபைகளை எப்படி பவுல் உற்சாகப்படுத்தினாரோ அது போல விசுவாசிகளை உற்சாகப்படுத்துவதும், புத்தி சொல்லுவதிலும், அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஊழியத்துல கர்த்தர் நம்மை வைத்திருப்பாரானால் அதை தொடர்ந்து உண்மையாய் செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.